பூமே உன் மலரலை பொற்கொடியாள் உத்தமியான புனித நங்கை சிறுமே உந்துயரகத்தால் ஈஸ்வரியாள் தேவி செல்லியம்மை கதைகள் பாட கரிமுகமான தொண்டி கணபதி காப்புதாமே ஊர்கூடைக்கு உள்ளரசையாளும் அங்கு சீராக ஊர்கூடைக்கு உள்ளரசையாளும் சிறந்ததொரு வடக்குள் செல்லி அம்மையோட கதையை அங்கு சிறந்ததொரு வடக்குள் செல்லி அம்மையோட கதையை பாடுவோர் கேப்போ நீ நரகமாதில் காணாமல் நன்மையை பெறுவார் நீ கொண்டோடு கைலாசம் சொர்க்கமே பெறுவார் ஒரு குறைகள் ஒன்றும் வராமல் நீ காத்தருள்வார் குறைகள் ஒன்றும் வராமல் நீ காத்து ஆதிபரா சத்தியவள் அந்த ஆதிபரா சத்தியவள் அவள் அழகான பிள்ளையாக ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசமலை. சரி, அந்த கைலாசமலையில் ஆண்டவன் எம்பெருமான் ஆதி சிவபெருமான் அருமை மனைவியானவள் உமாமகேஸ்வரி பார்வதி தேவியோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பகவானும் பார்வதியும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிண்ணறர் அமர்ந்து கொண்டிருக்க இன்னும் முருடர்கள் அமர்ந்திருக்க சித்தர் அமர்ந்திருக்க வித்தியாயர் அமர்ந்திருக்க எல்லோரும் ஆண்டவன் எம்பெருமான் ஆதி சிவபெருமானுடைய திரு மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். பகவானுடைய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆதியோனி அந்தமோனி ஓம் நமச்சிவாய நீதியும் ஒன்று நேர்மையும் ஒன்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உன்னத சொல்லும் ஒளிமயம் கொண்டவன் ஓம் நமச்சிவாய உலகம் எல்லாம் உந்தன் உள்ளம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அன்பே சிவம் அறிவே சிவம் சொன்னவனையா உலகம் எல்லாம் உந்தன் உள்ளம் தந்தவனையா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமச்சிவாய நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நாதந்தாள் போற்றி 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 ஓம் நமச்சிவாய நமக என்று அந்த ஆண்டவனுடைய திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த கைலாசத்தில் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்க ஆண்டவன் எம்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். கண்டிப்பா எல்லாருக்கும் வழியிலும் வரணும். ஆமா, கண்டிப்பா. பொதுவாக இறைவனுடைய அனுகிரகங்கள் நம்ம எல்லாருக்கும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜீவிக்க முடியும். ஆமா, முன்னேற முடியும், மேன்மை அடைய முடியும். கண்டிப்பா நல்ல காரியங்களை நிம்மதியாக நடத்த முடியும், நிறைவேற்ற முடியும். ஆமா, ஆகவே என்னையா இறைவன் சிவபெருமான் கைலாசத்தில் அமர்ந்திருக்கிறார்.
பக்கத்தில் அருமை மனைவியானவள் உமாமகேஸ்வரி பார்வதியும் வந்திருக்கிறார். பார்வதா தேவி அமர்ந்திருக்கிறாள். அப்படி இருக்க இந்த பூலகத்திலே புவனத்திலே இப்ப நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோமே, ஆமா, இந்த பூலகத்திலே சரி, முனிவர்னா எல்லாரும் ஒண்ணு முனிவராக முடியாது. முடியாது ஐயா, முடியாது, முடியாது. முனிவர்னா அவன் யாரு? யாரு? முற்றும் துறந்தவன் ஒரு முனிவன். 3 ஆசைகளை துறந்தவன் தான் ஒரு துறவி, அவன் தான் ஒரு முனிவன். முனிவராக முடியும். முற்றும் துறந்தவன் தான் ஒரு முனிவன். சரி, முனிவன் சொன்னா அவனுக்கு 3 ஆசைகளை துறக்க வேண்டும். ஆமா, ஆசாபாசம் இருக்கக்கூடாது. அவன் துறவியாகவே மாற வேண்டும். மாற வேண்டும். மண்ணாசையை இருக்கக்கூடாது, பெண்ணாசையை இருக்கக்கூடாது, பொன்னாசை, பொன்னாசையும் இருக்கக்கூடாது. மண்ணாசைன்னு சொன்னா என்னது? வீடு வாங்கணும், நிலங்கள் வாங்கணும், சொத்து வாங்கணும். வீடுகள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணும், ஒரு ஆசை எண்ணமா அவர் இருக்கக்கூடாது. அவன் தான் ஒரு முனிவனார். சரி, அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த பூலகத்திலே ஆமா, விஜயநகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டினத்தில் ஒரு மாமுனிவனானவள், அதாவது இறைவன் சிவபெருமாள் நேரடியாக நம்ம முன்னால வர வேண்டும். பகவான் நம்ம முன்னால வரணும், நேரடியாக நம்ம முன்னால வர வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாரு? அந்த விஜயநகர் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தில் ஆள நல்ல குழியெடுத்து அவன் அதில் விறகை அடுக்கி வைத்தான். ஆள நல்ல குழியெடுத்து அவள் அதி விறகை அடுக்கி வைத்தான். ஒரு ஆள நல்ல குழியெடுத்து அதில் விறகை அடுக்கி வைத்தார். அதிலே அத்தி மரம் ஆகாது, அரச மரம் ஆகாது. அத்தி மரம் ஆகாது, அங்கு அத்தி மரம் ஆகாது. அதில் அரச மரங்கள் ஆகாதே. அத்திமரம் ஆகாது, அரச மரம் ஆகாது. அந்த விஜயநகர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினத்தில் சத்தியவாள் என்று சொல்லக்கூடிய மாமுனிவனானவள் ஆண்டவன் சிவபெருமான் நேரடியாக நம்ம முன்னால வரணும். பகவான் முன்னால வரணும். கடவுள் நம்ம முன்னால வருவாரா? நம்ம கூப்பிட்டா வந்துருவாரா? நம்ம தான் கடவுளை வேண்டி அவங்களுடைய ஆலயத்துக்கு போகலாம், வழிமார்க்கம் பண்ணலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவன் எம்பெருமான், ஆதி நல்ல சிவபெருமான், அந்த இறைவன் நேரடியாக நம்ம முன்னால வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டும், நமக்கு காட்சி தரணும் என்று அவர் என்ன செய்யறாரு? ஆழ நல்ல குழி எடுத்து அதுல விறகுகள் எடுக்கிறாள். அத்தி மரங்கள் ஆகாது என்று, அரச மரங்கள் ஆகாது என்று, புன்னை மரங்கள் ஆகாது, புளிய மரங்கள் ஆகாது என்று, சந்தன கட்டைகளை கனிவுடனே அடுக்கி வைத்தார். அத்தி மரங்கள் ஆகாது, அரச மரங்கள் ஆகாது, புன்னை மரங்கள் ஆகாது, புளிய மரங்கள் ஆகாது என்று சந்தன கட்டைகள் அடுக்கி வைத்து அது மேல் குடங்குடமா நெய்ய ஊத்தி 7 சீடர்களோடு அமர்ந்திருந்து அந்த வேலியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவன் எம்பெருமான் ஆதி சிவபெருமானுடைய அந்த திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இருந்து அந்த வேலியை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் 12 வருட காலமாகவே அந்த பாரதம் புரிந்து கொண்டிருக்கின்றாள் அந்த மாமுனிவர் சத்திவாள் என்று சொல்லக்கூடிய முனிவர். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லை. அதுல என்ன செய்கிறாள்? அதுல ஒரு சீடன் பார்க்கிறான். அவன் பெயரோ சந்திரமுனி என்று சொல்வார்கள். சரி, அந்த சீடனார் அவன் பார்க்கிறான். 12 வருட காலமாகவே நம்முடைய குருநாதர் இறைவன் சிவபெருமானை காண வேண்டும் என்று கடிய தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவன் வரவில்லையே, பகவானும் வரவில்லை.
அப்போ குருநாதருக்கு நம்ம ஏதாவது ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டும். செலுத்தணும், நல்லது. அதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? அங்க எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னி ஜோலை மேல 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 அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பானது எரிகிறது. அந்த நேரத்திலே அந்த சீடனாரவும் முன்ன பின்ன ஒண்ணு யோசிக்கல, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்னி சோலையில் அப்படியே சாடிய மறுவினாடி வேள்வியது அணைந்ததையா, வேள்வியது அணைந்ததையா, ஓடி நல்ல புகைகளெல்லாம் வேள்வியது அணைந்ததையா, ஓடி நல்ல புகைகளெல்லாம் ஆதி நல்ல கையிலே, ஆதி நல்ல கையிலே அருணாரோட கோட்டையிலே உலகமெல்லாம் இருளாக, உலகமெல்லாம் இருளாக தானும் அங்கு மாறி வர, உலகமெல்லாம் இருளாக தானும் அங்கு மாறி வர பார்த்தார்கள் தேவரல்லா, பார்த்தாரே தேவரல்லா, பாவையோடு ஏது செய்தார். அந்த சீடனானவன் அந்த வேள்வியிலே சாடிவிட்டான். சாடினான். சாடிய மறுவினாடி அந்த வேள்வியெல்லாம் அணைந்து ஒரே புகை மண்டலமாக மேலே 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 அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரே புகையானது மேலே செல்கிறது. 14 உலகங்களும் இந்த புவனங்களும் இருளுக்குள்ளே ஒளிகிறது. ஆமா, இருளுக்குள்ளே மறைந்தது. அதுல என்ன நடக்கிறது? நடக்குதையா? சந்திரனு தான் மறைந்தான், சூரியனு தான் மறைந்தான், சந்திரனும் தான் மறைந்தான், சூரியனும் தான் மறைந்தான், சந்திரனு தான் மறைந்தான், சூரியனு தான் மறைந்தான், சந்திரனும் தான் மறைந்தான், சூரியனும் தான் மறைந்தான். வாயுலோகம் மறைந்ததையா, வாயுலோகம் மறைந்ததையா, வர்ணலோகம் மறைந்ததையா, வாயுலோகம் மறைந்ததையா, வாயுலோகம் மறைந்ததையா, வர்ணலோகம் மறைந்ததையா. புவனங்களும் எங்க பார்த்தாலும் ஒரே இருள் மையமாக மாறியது. உலகமெல்லாம் காட்சி அளிக்கிறது. அந்த சந்திர பகவான் மறைந்தாள், சூரிய பகவான் மறைந்தாள், சூரிய பகவான் ஒளிக்கின்றான். வாயுலோகங்கள், வர்ணலோகங்கள், யமலோகங்கள், பிரம்மலோகங்கள் எல்லா உலகங்களும் ஒரே இருளுக்குள்ளே இருளாக தத்தளிக்கின்றது. அப்படியே மறைந்து கொண்டிருக்கிறது. அதிலே தேவாதி தேவர்கள் எழுந்தார்கள். ஆமா, கைலாசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானிடத்திலே சென்றார். பகவானிடத்திலே வருகிறார்கள். நாதா, இறைவா, இந்த உலகம் எல்லாம் இருள் மையத்திலே ஒளிந்து இருக்கிறது. ஆமா, நீங்கள் பார்த்தும் பாராத போல் இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன சுவாமி? தேவர்களே, என்ன? தன்னை நினைத்து விஜயநகரி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டினத்தில் சத்திவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு மாமுனிவனானவன் என்ன நினைத்து வேள்வி ஒன்று வளர்த்துக் கொண்டிருக்கிறான். நான் அந்த வேள்விற்கு செல்லவில்லை என்று அதிலே ஒரு சீடனானவன் அந்த வேள்வியிலே சாடிவிட்டான். சாடிய மறுவினாடி அந்த வேள்வி எல்லாம் அணைந்து இந்த புவனங்கள் எல்லாமே ஒரே இருளாகவே மாறிவிடும். அதனால அதற்கு என்ன வழி இருக்கிறது? என்ன வழி பிறக்க போகிறதோ? அப்பொழுது பகவான் யார் அழைக்கிறார்? யாரை அழைக்கின்றார்? வாடி பெண்ணே பார்வதியே, பார்வதியே, வாடி பெண்ணே பார்வதியே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. வாடி பெண்ணே பார்வதியே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய். வாடி பெண்ணே பார்வதியே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய். வாடி பெண்ணே
பார்வதியே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளா வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளா பார்வதி என்னம்மா இந்த உலகம் எல்லாம் ஒரே இருள் மையமாக மாறிவிட்டதம்மா. ஆமா என்ன நினைத்து விஜயநகரி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினத்தில் சத்திவாள் என்று சொல்லக்கூடிய அந்த மாமுனிவனானவள் வேள்வி ஒன்று வளர்த்து வருகிறான். அந்த வேள்விக்கு நான் செல்லவில்லை. ஆகவே நீ சென்று அந்த வேள்வியை வளர்த்து அந்த மாமுனிவனுக்கு எது தேவை அதை கொடுத்து விட்டு இந்த கைலாசத்தை நீ வர வேண்டும். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அவள் காதில் கேட்டு வாராளே பார்வதியாள் வார்த்தை காதில் கேட்டு வாராளே பார்வதியா அந்த கைலாச மலை கடந்தாள் கைலாச மலை கடந்தாள் லோகம் விட்டாள் கைலாச மலை கடந்தா அவள் கண்டு லோகம் விட்டா அந்த வாராளே பார்வதியா ஐயா வாராளே பார்வதியா அந்த வாய்த்த நல்ல இடமாதிரே வாராளே பார்வதியா வாய்த்த நல்ல இடமதில்ல அந்த சத்திவாள் என்று சொல்லக்கூடிய அந்த மாமுனிவனான வேள்வி வளர்த்து வருகிறான். உமாமகேஸ்வரி பார்வதியானவள் இறைவன் சிவருமானிடத்திலே வரங்களை எல்லாம் பெற்றுவிட்டு நேராக அந்த பூலகத்திலே வந்து அந்த விஜயநகர் என்று சொல்லக்கூடிய பட்டினம். ஆமா அந்த விஜயநகர் என்று சொல்லக்கூடிய பட்டினத்தில் வந்து அந்த வேள்வியின் பக்கத்திலே வந்து அவள் என்ன செய்கிறாள்? வடக்கு திருமுகமாக தான் அமர்ந்து வேள்வியதை வளர்த்துவாராள். வடக்கு நல்ல திருமுகமாக அமர்ந்தாள். அந்த விஜயநகர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டினத்திலே உமாமகேஸ்வரி பார்வதியானவள் வந்து அமர்ந்தாள். அந்த வேள்வியை வளர்க்க வேண்டும் என்று அந்த வேள்வியிலே சாடி இருந்த அந்த சந்திரமுனி என்று சொல்லக்கூடிய அந்த சீடனை அவள் என்ன செய்கிறாள்? அரியாசனம் தான் அமர்த்து போட்டு அதன் மேலே அம்மையானவள் அமர்ந்திருந்து அந்த வேள்வியை வளர்க்கின்றாள். வேள்வி கத 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 என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே அம்பாளுடைய அங்கம் எல்லாம் எப்படி இருக்கிறது? எங்க பார்த்தாலும் ஒரே வேறு தொழில் மேல இருந்து அப்படியே வடிந்து கொண்டிருக்கிறது. உடம்பெல்லாம் வியர்வைகள் அப்படி வடிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உமாமகேஸ்வரி பார்வதியானவள் என்ன செய்கிறாள்? முகத்துடைய வேர்வை தன்னை பார்வதியாள் வழித்தறிய அந்த முகத்துடைய வேர்வை தன்னை பார்வதியாள் வழித்தறிய முத்து போல வேர்வை எல்லாம் அவள் முகமெல்லாம் தாஞ்சூரிக்க போல வியர்வை எல்லாம் தாஞ்சோலிக்க அந்த முகத்துடைய வேர்வையிலே பிறந்து வாராள் முத்தாரம்மா. முகத்துடைய வேர்வையிலே பிறந்து வாராள் முத்தாரம்மா. அந்த உச்சுடைய வேர்வையிலே பிறந்து வாராள் மாகாளி. உச்சியோட வேர்வையிலே பிறந்து வாரா
அந்த வடச்சடையின் வேர்வையிலே பிறந்து வாராள் வடக்குவா செல்லி. அந்த தனத்துடைய வேர்வையிலே சந்தனம் மாறி பிறந்து வாராள். அந்த மூக்குடைய வேர்வையிலே முத்து மாறி பிறந்து வாராள். அவள் அக்காளோ தங்கையுமா, அவள் அக்காளோ தங்கையுமா, அவள் அழகழகா பிறந்து வாராள். அக்காளோ தங்கையுமா, அக்காளோ தங்கையுமா, அவள் அழகழகா பிறந்து வாராள். உமாமகேஸ்வரி பார்வதியானவள் அந்த வேள்வியை வளர்த்து கொண்டிருந்தாள். முகத்துடைய வேர்வையிலே வந்து பிறக்கிறாள் மூத்தவளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ முத்தாரமையானவள். முத்தாரம்மை தேவியானவள். மூக்குடையவரிலிருந்து பிறக்கிறாள் முத்துமாரி அம்மையானவள். வடச்சட வேர்வையிலிருந்து பிறக்கிறாள் வடக்குவாள் செல்லி அம்மையானவள். உச்சுடைய வேர்வையிலிருந்து பிறக்கிறாள் உஜ்ஜயினி மாகாளி அம்மையானவள். தனத்துடைய வேர்வையிலிருந்து பிறக்கிறாள் சந்தனமாரி அம்மையானவள். அவள் அக்காளும் தங்கையுமாக 5 3 8 பெண்கள். 8 பெண்கள். குலத்துடைய வேர்வையில் வந்து பிறக்கிறாள் குலசேகர நங்கை அம்மையானவள். அப்படி அக்காளும் தங்கையுமாக 5 3 8 பெண்கள். அந்த வேளியிலே பிறக்கின்ற வேளையில் அந்த வேளியில் கடைசியாக வந்து பிறக்கிறது ஒரு வேப்ப மரம். உமாமகேஸ்வரி பார்வதியானவள் இந்த குழந்தைகளை எல்லாம் ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசத்தில் இறைவன் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு அழைத்து சென்றாள். அந்த குழந்தைகளை என்ன செய்கிறாள்? உமாமகேஸ்வரி பார்வதியானவள் என் தாயானவள் செல்லியம்மையானவளையே மாணிக்கிய தொட்டில் கட்டி மரகத தொட்டில் கட்டி அவள் எப்படி தாலாட்டுகிறாள்? ஆண்டவன் இறைவன் எம்பெருமான் சிவருமானுடைய கோட்டையிலே என் தாயானவள் இந்த செல்லியம்மையானவளை அவள் எப்படி தாலாட்டுகிறாள்? தாலாட்டு பாடுகிறாள். ஆரே ராரோ ஓ ஆரிராரே ராரோ ஓ உறங்காத கண்களுக்கு வடக்குவா செல்லி உறங்காத கண்களுக்கு கண்ணே உனக்கு நாள் ஓலை கொண்டு மையெழுத ஆரிராரோ ஓ கண்களுக்கு கண்ணே உனக்கு நாள் துரும்பு கொண்டு மையெழுத ஆரிராரோ ஓ
கண்ணேய நவமணியே அம்மா நவமணியே அம்மா கனகமணி கனகமணி மாமகளே கண்ணேயே கண்ணேய நவமணி நவமணியே 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 கனகமணி கனகமணி மாமகளே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ 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 அம்மா என் மகளே கண்ணுறங்கு நீ உறங்காத கண்களுக்கு உனக்கு ஓலை கொண்டு மையெழுத உறங்காத கண்களுக்கு அம்மா கண்களுக்கு உனக்கு ஓலை கொண்டு மை எழுத ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ வடக்கோ சொல்லி அம்மையே கண் உறங்கு தாயாக விளங்கக்கூடிய அன்னையானவள் இந்த வடக்குவாள் செல்லி தாயானவளை ஆதி கைலாசத்தில் உமாமகேஸ்வரி பார்வதியானவள் மாணிக்கிய தொட்டில் கட்டி மரகத தொட்டில் கட்டி அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி ஓராட்டி வளர்த்து வருகிறாள் என் தாயானவள் இந்த வடக்குவாள் செல்லி அம்பாளை அவளை நாலு ஒரு மேனியம்மா பொழுது ஒரு வண்ணாமோமா நாலு ஒரு மேனியம்மா பொழுது ஒரு வண்ணமோமா அங்கு வளர்ந்தே வாராளே அம்மை நல்ல வடக்குவாள் செல்லே வளர்ந்து வாராளே வாய்த்த செல்லி அம்மா வளர்ந்து வாராளே அம்மை நல்ல செல்லி அம்மா ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசத்தில் என் தாயானவள் இந்த செல்லி அம்மையானவள் அயந்து நல்ல வயதை அடைகின்ற வேளையிலே உமா மகேஸ்வரி பார்வதியானவள் என்ன செய்கிறாள் அவளுக்கு காது குத்தி கடுக்கமிட்டு மூக்கு குத்தி புல்லாக்கிட்டு காது குத்தி கடுக்கமிட்டு மூக்கு குத்தி பில்லாக்கிட்டு நெத்தியில நெத்தி சுட்டே காசு மாலை தான் அணிந்து நெத்தியில நெத்தி சுட்டே காசு மாலை தான் அணிந்து ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசத்தில் தாயாக விளங்கக்கூடிய இந்த வடக்குவாள் செல்லி அம்பாளை உமாமகேஸ்வரி பார்வதியானவள் வளர்த்து வருகிறாள். அப்படி நாட்கள் பல ஓடுகின்ற வேளையில் அன்னையானவள் எப்படி இருக்கிறாள்? அவளுக்கு வீரப்பல்லும் விரிசடையும் அவளுக்கு விரிசடையும் அவளுக்கு நெற்றி கொண்ட திருமுகமோ வீரப்பல்லோ விரிசடையும் நெற்றி கொண்ட திருமுகமோ வீரப்பல்லோ விரிசடையும் வெற்றி கொண்ட திருமுகமோ வாராளே அம்மையவள் வடக்கு வாழ் நல்ல செல்லி வாராள். அம்மையவள் வடக்கு செல்லி அம்மை வாராளே வடக்கு செல்லி அம்மையவள் வாராளே.
இருக்கக்கூடிய அந்த கைலாசத்தில் சரி தாயாக விளங்கக்கூடிய அன்னையானவள் வடக்குவாள் செல்லியானவள் ஸ்ரீ வடக்குவாள் செல்லியம்மையானவள் தேவியானவள் அந்த கைலாசத்தில் நாள் ஒரு மேனியும் பொழுது ஒண்ணாகவே நலமுடனே வளர்ந்து வருகின்ற வேளையில் அப்படி இருக்கின்ற அந்த தருணத்தில் அம்மை பார்த்தாள் இந்த கைலாசத்தில் மட்டும் இருந்தால் போதாது இந்த போனம் எல்லாம் சென்று மக்களோடு மக்களாக நாமும் அமர வேண்டும் ஆகவே அம்மா என்ன செய்கிறாள் நம்ம சும்மா போக முடியுமா முடியாது வெறுங்கைய வீசிட்டு போக முடியுமா முடியாது ஆகவே ஆண்டவன் சிவருமானை நினைத்துக் கொண்டு என் அன்னையானவள் இந்த வடக்குவாள் செல்லி அம்பாளனவள் வரங்கள் வாங்க வேண்டும் என்று ஆச்ச நல்ல திரை வளைத்து அக்கனியா கோட்டை கட்டி ஆச்ச நல்ல திரை வளைத்து அக்கனியால் கோட்டை கட்டி 7 செப்பு குடங்கள் வைத்து 21 கும்பம் வைத்தாள் 7 செப்பு குடங்கள் வைத்து அவள் 21 கும்பம் வைத்தாள் ஆச்ச நல்ல திரை வளைத்து அதிலே அன்னையானவள் ஸ்ரீ வடக்குவாள் செல்லி அம்பாளானவள் ஆச்ச நல்ல திரை வளைத்து இவள் அக்கினியினால் சுத்தி கோட்டைகள் எழுப்பினாள் கோட்டை போட்டாய் அந்த கோட்டையின் மேலே 7 செப்பு குடங்கள் வைத்து செப்பு குடம்னா செம்பு கலசங்கள் சொல்லுவாங்க 7 செப்பு குடங்கள் வைத்து அதுல 21 வகையான கும்ப கலசங்கள் வைத்தார் அதாவது இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களுக்கு தனக்கு மட்டும் நம்ம மட்டும் தனியா வாழ்ந்தா போதாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அங்க எண்ணத்தோடு 21 கும்பகலசம் வைத்தாள் அந்த கும்பகோடத்தின் மேலதிலமையானவள் கும்பகோடம் மேலதில அவள் கும்பகோடம் மேலதில ஒரு கொட்டை தேங்காய் தானு வைத்தாள் அந்த கும்பகோடம் மேலதிலே கொட்டை தேங்காய் தானு வைத்தாள் தேங்காயில் மேலதிலே அவள் தேங்காயில் மேலதிலே ஒரு எலுமிச்சம் கனியை வைத்தாள் ஆச்ச நல்ல திரை வளைத்து அக்கினியினால் கோட்டைகள் கட்டி 7 செப்பு குடங்கள் வைத்து அதில் 21 வகையான கும்பகலசங்கள் வைத்தாள் அந்த கும்பகோடத்தின் மேலே ஒரு கொட்டை தேங்காய் சொன்னா நீர் வெட்டிய தேங்காய் சொல்லுவாங்க தேங்காய் ஒன்றை வைத்தாள் அத குடும்பி தேங்காய் அந்த தேங்காய் வைத்து அந்த தேங்காயின் மேலதிலே ஒரு எலுமிச்சம் கனியை வைத்து அந்த எலுமிச்சம் கனியின் மேலே ஒரு செவ்வரளி மாலை வைத்து அந்த செவ்வரளி மாலை மேலே ஒரு செப்பூசி ஒன்றை வைத்து ஊசி ஒன்றை நாட்டி தேவியானவள் என்ன செய்கிறாள் அவள் காலு மேலு தலைகேடுமாய் காலு மேலே தலைகேடுமா கடியதாபம் செய்து வாராள் காலு மேலே தலைகேடுமா கடியதாபம் செய்து வாராள் வாராள் தேவி வாராள் செல்லி அம்மை வாராள் அம்மை வடக்குவா செல்லி தானும் வாராய் அம்மை வாரா அவள் தேவி ஓடி வாரா 12 வருட காலமாகவே பாரதம் புரிகிறார் ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 12 வருஷம் இறைவன் சிவருமானை நினைத்துக் கொண்டு பகவானை நினைத்துக் கொண்டு வடக்குவாள் செல்லியாக விளங்கக்கூடிய என் செல்லி அம்மையானவள் தேவியானவள் அந்த ஆண்டவனை நினைத்துக் கொண்டு அருந்தவசு புரிந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அதை அறிந்த ஆண்டவன் எம்பெருமான் ஆதிசிவருமான் ஓடோடி வருகிறார் வடக்குவா செல்லி நீ எதற்கு தவம் இருந்தா என்கிட்ட நீ சொல்லணும்
அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அம்மையானவள் என்ன செய்கிறாள்? இறைவா, ஆண்டவா, நான் இந்த பூலோகம் செல்ல வேண்டும், இந்த பூனம் எல்லாம் வாழ வேண்டும், அமர வேண்டும், மண்ணுலகம் செல்ல வேண்டும், மகிமையோடு வாழ வேண்டும். எனக்கு நீங்கள் வரங்கள் எல்லாம் தர வேண்டும். ஆமா, வரங்கள் தந்தா தானே நான் போக முடியும். சரிமா, உனக்கு என்ன என்ன வரங்கள் வேண்டும்? நீ கேளு, தருகிறேன். எனக்கு கொல்ல வரம், வெல்ல வரம், வெல்ல வரம், எனக்கு வெல்ல வரம், எனக்கு கோடி வரம் வேண்டுமையா, வேண்டுமையா, கோடி வரம் வேண்டுமையா, வேண்டுமையா, கோடி வரம் வேண்டுமையா, கொல்ல வரம், வெல்ல வரம், கோடி வரம் வேண்டுமையா, கொல்ல வரம், வெல்ல வரம், கோடி வரம் வேண்டுமையா, ஆக்கு வர வேண்டுமையா, 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 அதை அழிக்க வரம் வேண்டுமையா, வேண்டுமையா, கொல்ல வரங்கள், வெல்ல வரங்கள், கோடி வரங்கள் எனக்கு வேண்டும். யாரு வந்து என்ன கேட்டா இல்லன்னு சொல்லக்கூடிய அந்த வரத்தெல்லாம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல பகவான் தாயே, நீ கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த வரத்தை எல்லாம் அம்பாளாக விளங்கக்கூடிய தாயானவள் ஸ்ரீ வடக்காள் செல்லி தாயானவளுக்கு கொடுத்தார். இந்த வரங்களை பெற்றுவிட்டு அம்மா என்ன செய்கிறாள்? இந்த வரங்கள் எனக்கு போதாது, எனக்கு மகிமை படைத்த தாயாக விளங்கக்கூடிய ஸ்ரீ முத்தாரம்மையானவளுக்கு கொடுத்தீர்களே முத்து வரம், முத்து வரம், அந்த வரத்தையும் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று பகவானிடத்தில் அந்த முத்து வரங்களை வாங்கிவிட்டு நான் தனியாக செல்ல மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு தகுந்த துணைகள் எல்லாம் வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது ஆண்டவன் இறைவன் சிவபெருமான் அவர் என்ன செய்யறாரு? பக்கத்தில வைரவரோ, வைரவரோ, பக்கத்தில வைரவரோ, வைரவரோ, பக்கத்தில வைரவரோ, பாரப்பிள்ளை மாடனோடு, பக்கத்தில வைரவரோ, பாரப்பிள்ளை மாடனோடு, பக்கத்தில வைரவரோ, பாரப்பிள்ளை மாடனோடு, பக்கத்தில வைரவரோ, பாரப்பிள்ளை மாடனோடு, மாறாளே செல்லியம்மா, செல்லியம்மா, மாறாளே செல்லியம்மா, வாய்த்த நல்ல அம்மை வாராள், வாராளே செல்லியம்மா, வாராளே செல்லியம்மா, வாய்த்த நல்ல தேவி வாரா. அவளுக்கு வீரவாளு ஒரு கையே, அவளுக்கு விரிசூரம் மறுகையே, அவளுக்கு ஆணை பந்தம் ஒரு கையேலா, அவளுக்கு அக்னி சட்டே மறுகையேலா, அவளுக்கு வேப்பிலையும் ஒரு கையேலா, அவளுக்கு வேப்பிலையும் ஒரு கையேலா, அவளுக்கு சுண்டி பிரம்பு மறுகையேலா, வேப்பிலையும் ஒரு கையிலா, வேப்பிலையும் ஒரு கையிலா, சுண்டி பிரம்பு மறுகையிலா. வீரவாள் ஒரு கையிலே, விரிசூலங்கள் மறுகையிலே, ஆனை வந்தங்கள் ஒரு கையிலே, அக்னி சட்டிகள் மறுகையிலே, வேப்பிலை ஒரு கையிலே, சுண்டி பிரம்பு மறுகையிலே, அதையெல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய செல்லியம்மையானவள் இறைவனிடத்திலே வாங்கிவிட்டு அவள் எப்படி வருகிறாள்? அவளுக்கு வீரப்பல்லோ, விரிஷடையோ, விரிஷடையோ, விரிசடையோ, அவளுக்கு நெற்றி கொண்ட திருமுகமோ, திருமுகமோ, வீரப்பல்லோ, விரிசடையோ, விரிசடையோ, நெற்றி கொண்ட திருமுகமோ, திருமுகமோ, வீரப்பல்லோ, விரிசடையோ, விரிசடையோ, வெற்றி
18 அன்னையாக விளங்கக்கூடிய வடக்கு வாழ் ஸ்ரீ செல்லி அம்மையானவள் பக்கத்தில் வைரவரோடு வைரவ சுவாமியோடு பாரப்பிள்ளை மாடன் தம்புரானோடு சுவாமியோடு எண்ணிருந்த பைபடகில் 21 இஷ்ட தெய்வங்களோடு அம்மையானவள் ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலாசத்தில் பகவானிடத்தில் வரங்களை எல்லாம் பெற்றுவிட்டு கைலாச மலை கடந்து கண்டி கிருஷ்ண லோகம் விட்டு கைலாச மலை கடந்து கண்டி கிருஷ்ண லோகம் விட்டு வாராளே அம்மையவள் 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 யா வாய்த்த நல்ல தேவி வாராள் தேவி வாராள் வாராளே அம்மையவள் 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 வாய்த்த நல்ல தேவி வாராள் தேவி வாராள். இறைவனாக விளங்கக்கூடிய ஆதி கைலாசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சரி அந்த சிவபெருமானிடத்திலிருந்து வரங்கள் வாங்கினாள். கொல்ல வரங்கள், வெள்ள வரங்கள், கோடி வரங்கள், ஆக்கு வரங்கள் அரணாரிடத்தில் வாங்கிவிட்டு தாயாக விளங்கக்கூடிய அந்த முத்து வரத்தையும் வாங்கிவிட்டு அம்மா என்ன செய்கிறாள்? கைலாசம் என்று சொல்லக்கூடிய அந்த கைலாய மலை கடந்து கண்டி கிருஷ்ண லோகம் விட்டு யமலோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம், சந்திர உலகம் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் வீட்டில் அந்த சந்திர உலகத்தை கடந்தாள். வாயு உலகங்கள், வர்ணலோகங்கள் எல்லா உலகத்தையும் கடந்து அவள் என்ன செய்கிறாள்? தேநீர் மழை பொழியோ மழை பொழியோ தேனிருந்தே மழை பொழியோ காசி நல்ல தலத்தில் வாராள். காசி நல்ல சலமதியிலே வாராளே தேவி அவள். வாராளே செல்லியம்மா, வாராளே செல்லியம்மா, வாய்த்த நல்ல அம்மை வாராள். இறைவனிடத்திலிருந்து வரங்களை பெற்றாள், சௌபாக்கியங்களை பெற்றாள். கொல்ல வரங்கள், வெள்ள வரங்கள், கோடி வரங்கள் வாங்கினாள். ஆக்கு வரங்கள் வாங்கிவிட்டு அழிக்கும் வரங்கள் வாங்கிவிட்டு முத்து வரங்களை வாங்கிவிட்டு வீரவாள் ஒரு கையில் எடுத்துக்கொண்டு விரி சூரங்கள் மறுகையில் எடுத்துக்கொண்டு ஆனை பந்தங்கள் ஒரு கையில் எடுத்துக்கொண்டு அக்கினி செட்டி மறுகையில் எடுத்துக்கொண்டு கப்பரை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு சுண்டி பிரம்பு மறுகையில் எடுத்துக்கொண்டு தேனிருந்து மழை பொழிகின்ற காசி என்று சொல்லக்கூடிய புனிமான ஸ்தலத்தில் வந்து இறங்குகிறார். அந்த காசி என்பதில் வந்து இறங்கி கங்கையிலே தீர்த்தமாடி நீராடி மாத்துடுத்து கங்கையிலே தீர்த்தமாடி நீராடி மாத்துடுத்து அந்த காசியிலே வாழுகின்ற காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதனை தான் ஆண்டவன் சிவபெருமான் ஒவ்வொரு திருத்தலத்தில் இருக்கிறார், ஒவ்வொரு பெயர் வடிவெடுத்து இருக்கிறார், ஒரு பெயரை தாங்கிக் கொண்டிருக்கிறார். காசியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான் இறைவனாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதன். பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாள் தாயாக விளங்கக்கூடிய விசாலாட்சி அம்மை. அந்த காசி என்பதிலே வந்து இறங்கி அந்த கங்கையில நீராடி மாத்துடுத்து காசி விஸ்வநாதரையோ விசாலாட்சி அம்மனையோ சேவை செய்து வாராள்.
காசியில் வாழுகின்ற அந்த காசி விஸ்வநாதரையும் ஆமா விசாலாட்சி அம்பாளையும் தரிசித்து விட்டு அங்கிருந்து அம்மையாக விளங்கக்கூடிய என் தாயானவள் வடக்காச்செல்லி அம்மையானவள் அந்த செல்லி அம்மையானவள் என்ன செய்கிறாள்? பக்கத்தில் வைரவன் சுவாமியோடு பாரப்பிள்ளை மாடான் தம்புரானோடு எண்ணிருந்த பைபடைகள் 21 இஷ்டதெய்வங்களோடு அந்த வடநாடு சலங்கடந்து அந்த வடநாடு சலங்கடந்து வாராள் அம்மை வாராள் என் செல்லே அம்மை வாராள் அந்த வடநாடு தேசமிட்டு வடநாடு தேசம் விட்டு அந்த வழியில் உள்ள சலங்கடந்து வழியில் உள்ள சலங்கடந்து ஆந்திரா மாநிலத்தில் அந்த ஆந்திரா மாநிலத்தில் அம்மை நல்ல தேவி வாராக காசி என்று சொல்லக்கூடிய காசி என்பதிலே அந்த கங்கையிலே நீராடி மாத்தொடுத்து காசியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வணங்கி தரிசித்து அங்கிருந்து புறப்பட்டு வடநாடு சலங்கடந்து வழியில் உள்ள போக்குவிட்டு ஆந்திரா என்று சொல்லக்கூடிய பதிலே வந்து இறங்கின்றாள். அந்த ஆந்திரா என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்திலே விஜயவாடா என்று சொல்லக்கூடிய பதிலே 18 கரம்புடைத்த துர்கா தேவி அம்பாளுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே சென்ற தாயானுடைய தரிசித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவள் எங்க வருகிறாள்? தேனிருந்து மழை பொழிகின்ற திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் வருகிறாள். அந்த திருப்பதியில வந்து இறங்கி அந்த தெப்பநல்ல குளம் முதலே தீர்த்தமாடி மாத்துடுத்து அந்த திருப்பதியிலே கொலிவிருக்கக்கூடிய இறைவனாக விளங்கக்கூடிய ஆண்டவன் தான் அந்த 7 மலையான். அந்த வெங்கடாசலபதி இறைவனை நமஸ்கரித்து விட்டு அந்த திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தை கடந்து அவள் எங்க வருகிறாள்? தேனிருந்து மழை போலியோ சென்னை மா நகரமதில் இந்த இடங்கள் எல்லாம் கழிந்தால் என் அன்னையாக விளங்கக்கூடிய செல்லி அம்மையானவள் சென்னை மா நகரத்திலே வந்து இறங்கி அந்த புவனேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அம்மை தரிசித்து விட்டு அங்கிருந்து வடபழனி ஸ்தலத்திலே வருகிறாள். அந்த வடபழனி என்று சொல்லக்கூடிய புண்ணியமான பதியிலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை முருகப்பெருமான் கந்தன் கடம்பன் கார்த்தியனப்பன் சரவண முருகப்பெருமானை ஆலயத்திலே சென்று பார்த்துவிட்டு அந்த வடபழனி என்று சொல்லக்கூடிய போக்குவிட்டு தாம்பூரம் என்று சொல்லக்கூடிய பதிலை வந்து இறங்கி அங்கிருந்து அம்மா என்ன செய்கிறாள்? இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு போதாது என்று செங்கல் பட்டு விளக்கு விட்டு மேல்மருத்தோர் சலமதிலே ஆதிபரா சத்தியதா அந்த மேல்மருத்தோர் சலமதிலே ஆதிபரா சத்தியதா அடிபணிந்து சேவை செய்ய அங்கு அடிபணிந்து சேவை செய்ய என் தாயானவள் பாராளையாக அதாவது ஆண்களின் புகழிடம் என்று சொன்னால் சபரிமலை ஐயனுடைய ஆலயத்தை சொல்வார்கள். அதே போல பெண்களின் புகழிடம் என்று சொன்னால் மேல்மருத்தூர் ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அங்கள் கன்யான் அகிலாண்ட ஈஸ்வருடைய அந்த ஆலயத்தை சொல்லுவாங்க.
அதே போல நமது தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே இன்னும் ஒரு பெருமை இருக்கிறது சொன்னால் மண்டைக்காட்டு பகவதியுடைய ஆலயத்தையும் சொல்வார்கள். ஆமா சொல்வார்கள். அதே போல அந்த மேல்மருத்துவ என்று சொல்லக்கூடிய புண்ணியமான திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அன்னையானவளை தரிசித்து விட்டு அம்மா என்ன செய்கிறாள்? அந்த மேல்மருத்துவர் சலங்கடந்து விருதாச்சலம் போக்குவிட்டு விழுப்புரம் என்று சொல்லக்கூடிய வதி கடந்து அவள் எங்க வந்து இறங்குகின்றாள்? தேநீர் இருந்து மழை பொழியும் திருச்சி நல்ல பதியதேல தேநீர் இருந்து மழை பொழியும் திருச்சி நல்ல பதியதேல வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் வடக்கு வா செல்லே வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் வடக்கு செல்லே அம்மை வாராள் வாராள் அம்மை வாராள் அம்மை வாராள் அம்மை வடக்கு செல்லே தேவி வாராள். அந்த திருச்சி என்று சொல்லக்கூடிய புண்ணியமான நன்னகரத்திலே வந்து இறங்கி அந்த மலைக்கோட்டையில வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உச்சி நல்ல பிள்ளையார் ஆண்டவனை பார்த்துவிட்டு கல்லணை பாதை வழியாகவே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்ளுகின்ற ஸ்ரீரங்கநாதனை தரிசித்து விட்டு அவள் எங்கே செல்கிறாள்? சமயபுரம் பதியதிலே அந்த சமயபுரம் பதியதிலே மாறி நல்ல அம்மனைதான் அடிபணிந்து சேவை செய்தாள். அங்கு அடிபணிந்து சேவை செய்தாள் அழகுடைய வடக்காச்செல்லே மலை பதிகடந்து பாராளே அம்மையவள் அந்த வாரி மலை பதிகடந்து பாராளே அம்மையவள் அவளுக்கு உற்ற நல்ல ஒரு முகமா அவளுக்கு உற்ற நல்ல ஒரு முகமா என் அன்னை நல்ல செல்லியம்மா அந்த மதுரை நல்ல பதியதே அந்த சொக்க நல்ல நாதனையோ அந்த சோமசுந்தர கடவுளையோ அந்த தாயல்லவோ மீனாட்சி அந்த அம்மனை தான் நமஸ்கரித்து அவள் அங்கே இருந்து வலம் வருவாள். அவள் அங்கே இருந்து வலம் வருவாள். அன்னை நல்ல செல்லியம்மாக விளங்கக்கூடிய நன்னையானவள் இந்த செல்லியம்மையானவள் அந்த மதுரை என்று சொல்லக்கூடிய பதி கடந்து அந்த மதுரையிலே வாழுகின்ற சொக்கநாதன் சோமசுந்தர கடவுள் சொல்லுவாங்க. அங்க இருக்கிறதும் ஆண்டவன் சிவபெருமானும் பார்வதியும் தான். அந்த மீனாட்சி தேவியை நமஸ்கரித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சாத்தூர் பாதை வழியாக இருக்கங்குடி மாரி அம்மனை தரிசித்து விட்டு கோவில்பட்டி விலக்கு விட்டு அவள் நேராக எங்க வருகிறாள்? தேனிருந்து மழை பொழிகின்ற குற்றாலம் என்று சொல்லக்கூடிய பதில வந்து இறங்கி பாலருவி தேனருவி பாலருவி தேனருவி என்பக அருவியில அருவியில பாலருவி தேனருவி பாலருவி தேனருவி என்பக அருவியில அருவியில நீராடே மாத்தொடுத்தே
நீராடி மாத்தொடுத்து நீண்ட குழல் தானே முடித்தாள் தானே முடித்தாள். நீராடி மாத்துடுத்து நீராடி மாத்துடுத்து நீண்ட குழல் தான் முடித்தாள் தான் முடித்தாள். நீராடி மாத்துடுத்து நீராடி மாத்துடுத்து நீண்ட குழல் தானே முடித்தாள் தானே முடித்தாள். அந்த குற்றாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே வந்து இறங்கின்றாள். அந்த குற்றாலம் என்று சொல்லக்கூடிய பதிலே வந்து இறங்கி பாலருவே தேனருவே செண்பகருவே அந்த அருவியிலே நீராடி மாத்தொடுத்து அவள் எப்படி இருக்கிறாள்? வடக்கே நாளும் விழுந்த சடை வடகடலோ நீருமாட வடக்கே நாளும் விழுந்த சடை வடகடலோ நீராட. வடக்கே நாளும் விழுந்த சடை வடகடலோ நீருமாட. வடக்கே நாளும் விழுந்த சடை வடகடலோ நீருமாட. தெற்கே நாளும் விழுந்த சடை தெற்கே நாளும் விழுந்த சடை தென்குமரி நீருமாட. வாராளே செல்லியம்மா வாய்த்த நல்ல நாளையிலே வாராளே செல்லியம்மா வாய்த்ததொரு நாளையிலே. வாராளே செல்லியம்மா வாய்த்த நல்ல நாளையிலே. வாராளே செல்லியம்மா வாய்த்ததொரு நாளையிலே. பகவானிடம் வரங்கள் வாங்கி பகவானிடம் வரங்கள் வாங்கி பூலோகம் வாராளையா. அந்த குற்றாலத்திலே தாயாக விளங்கக்கூடிய நன்னையானவள் இந்த செல்லியம்மையானவள். அவள் நீராடி மாத்தொடுத்து நீண்ட குழந்தனை முடித்து அந்த குற்றாலநாதரை குரல்வாய் மொழி அம்மை தரிசித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு குற்றாலம் பதிகடந்து வாராளே தேவியவள் தேவியவள். அவளுக்கு உற்ற நல்ல ஒரு முகமா அவளுக்கு உற்ற நல்ல ஒரு முகமா அந்த உற்ற சிவன் கையில நல்ல ஒரு முகமா நல்ல ஒரு முகமா சிவன் கையை விட்டு அந்த குற்றாலம் பதிகடந்து வாராளே அம்மையவள். எங்கே எங்கே போக வேணும் அவள் எண்ணம் கொண்டு வாராளையா. அவள் இந்த நல்ல இடங்களெல்லாம் இன்பமோடு கடந்து வாராள். குற்றாலநாதரை தரிசித்தாள். இந்த இடங்கள் நமக்கு போதாது என்று அம்மை எங்க வருகிறாள்? தேனிருந்தே மழை பொழிகின்ற திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய புண்ணியமான நன்னகரத்தில் வருகிறாள். அங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனாக விளங்கக்கூடிய நெல்லை அப்பன். அந்த நெல்லை அப்பனையும் காந்திமதி அம்மனையும் தரிசித்து விட்டு பக்கத்துல வைரோசாமி இருக்கிறாரு, பாரப்பிள்ளை மாடன்மார்கள் இருக்கிறார்கள். எண்ணிருந்த பேவிடைகள் 21